இன்னைக்கு என்ன ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 4 மாவட்டம் ஒருங்கிணைந்து 4 திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, யார் யாருக்கு கருத்து கேட்க கூட்டம் இல்லை. இப்போ நம்முடைய பொதுச் செயலாளருடைய அந்த அறிவிப்பின்படி, அவருடைய உத்தரவின்படி 9 மண்டலங்கள், அதே போன்று 5ஆம் தேதியிலிருந்து தொடங்கி கோயம்புத்தூர்லேருந்து நிறைவு பெறுது. நேற்றைய தினம் வந்து திருச்சி, தஞ்சாவூர், இன்றைக்கி வந்து திருநெல்வேலி, நாளைக்கு மதுரை, நாளை மறுநாள் வந்து கோயம்புத்தூர். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு எழுச்சி, அதாவது ஒரு நம்பிக்கை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இயக்கம் ஆட்சி. எனவே நம்முடைய பொன்மனச்சம் புரட்சியாளர் எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி, அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியும் சரி, ஒரு நல்ல ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் நிறுவியது. தமிழக மக்கள் வந்து ஒரு அமைதி, அதே போல் தொழில் வளர்ச்சி, எல்லா மக்களுக்கும் எல்லா வித நன்மைகளும் வந்து கொடுத்த ஆட்சி என்ற அடிப்படையில் ஒரு நம்பிக்கையோடு, ஒரு கான்ஃபிடென்ஷியல் என்று சொல்வார்கள், ஒரு நம்பிக்கையோடு வந்து எங்களிடத்தில் வந்து நாங்கள் தான் செய்ய முடியும் என்ற வகையில் எங்களிடத்தில் வந்து அந்த அவருடைய அந்த கருத்துக்களை எல்லாம் வந்து சொல்லுவாங்க. எனவே வந்து அதெல்லாம் தொகுத்து பொதுச்செயலாளருடைய ஒப்புதல் பெற்று அதன் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக வந்து தேர்தல் அறிக்கை பொறுத்தவரை ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு சூப்பர் மேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து எல்லா கருத்துக்களையும் வந்து தாங்கி, குறிப்பாக மாநில உரிமைகள் அதை வந்து திமுக ஆட்சி காலத்திலே வந்து தாரை வார்க்கப்பட்டதெல்லாம் மீட்கப்படுகின்ற வகையிலும் 17 ஆண்டுகள் மத்தியிலிருந்து இலாக்காக்கள் பெற்று அதன் மூலம் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்தவித நன்மையும் செய்யாதவர்களை வந்து தோலுரித்து காட்டுகின்ற ஒரு அறிக்கையும் நிச்சயமாக இருக்கும். பல்வேறு இடங்களில் கருத்து கணிப்பு நடந்திருக்கு. அது ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலே நல்ல ஒரு ஸ்கீம், நல்ல ஏதாவது எதிர்பார்க்கும் மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு பெண்கள் மத்தியில் வரவேற்கத்தக்க ஏதாவது கருத்துக்கள் வந்து அதிகமாக வந்திருக்கு, எங்களுக்கு என்ன தேவைன்னு ஏதாவது கேட்கலாம்? இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து சுய உதவி குழுக்கள், அதே போல் பெண்கள் வந்து ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து அவங்க வந்து கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க, மனு கொடுக்குறாங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து பெண்களுக்கென்று பிரத்யேக திட்டங்கள் இல்லை. உதாரணத்துக்கு வந்து அம்மாவுடைய காலத்தில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. உதாரணத்துக்கு வந்து தாலிக்கு தங்கம் திட்டம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 7.5 டன் தங்கம், 1 டன் 2 டன் தங்கம் இல்லை, 7.5 டன் தங்கம் 10 வருஷத்தில் கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். பயனாளிகள் பார்த்தீங்கன்னா 12,000. ஒரு குடும்பத்தில் +2 முடித்தா அதை +2 முடித்த மணமகளுக்கு வந்து 25,000, 1 சவரம் நகை. அதே போல் 50,000 வந்து டிகிரி முடிச்சிருந்தா மணமகளுக்கு 1 சவரம் நகை. அப்போ வந்து ஒவ்வொரு குடும்பமும் வந்து எவ்வளோ பெறுது? குறைஞ்சது 75,000லேருந்து 1 லட்சம் ரூபா. இப்போ சவரம் எவ்வளோ வைக்குது? 45-50,000 ரூபா. இப்போது அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து ஒரு திருமணத்துக்கு வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாது என்ற வகையில் வந்து அவரெல்லாம் தாங்கி அதன் மூலம் வந்து பெண்களுக்கு அதி முக்கியத்துவம் கொடுத்தது. அதே போல் ரிசர்வேஷன் 50% ரிசர்வேஷன்ன்றது வந்து அம்மா கொண்டு வந்தது. அதே போல் 33% வந்து ரிசர்வேஷன் வந்து 96ஆம் ஆண்டு காலத்திலே 40 அமைச்சராக அந்த கேபினெட்டில் முதல் கையெழுத்து அம்மா போட்டாங்க அன்றைக்கி அந்த சென்ட்ரல் பில் வரும்போது. அதுமாதிரி 96 டிஎம்கே ஆட்சி வந்தது. டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு அதை திமுக அமல்படுத்துச்சு. ஆனால் அதுக்கு விதையை போட்டது 33% அம்மா தான். அதே போல் பாராளுமன்றத்தில் 33% வந்து பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் 5 திட்டம் முன்மொழிச்சாங்க. அதில் வந்து 5ல் 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 33%. ஆனால் அன்றைக்கி அம்மாவுடைய உத்தரவின் பேரில் அன்றைக்கி திரு தம்பிதுரை வந்து அன்றைக்கி வந்து அந்த துறையினுடைய அமைச்சர் வந்து மூவ் பண்ணும்போது அதை கிழிச்சு போட்டாங்க. அதை அப்போ போட்ட விதை அதிமுக விதை பார்லிமெண்ட்டில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் சரி, பெண்கள் வந்து அதிகமான அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வந்து ஒரு என்னென்னா சமூக அளவில், கல்வி அளவில், பொருளாதார அளவில், இந்த 3 அளவிலும் வந்து அவர்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தெல்லாம் நினச்சி பார்க்கலாம் இன்றைக்கி. அதனால் என்ன தான் வந்து குட்டிக்கரணம் போட்டாலும் சரி, என்ன தான் ஸ்டண்ட் அடித்தாலும் சரி, என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெல்ட் அடித்தாலும் சரி, பெண் தாய்மார்களுடைய அந்த வாக்குகளை வந்து திமுக பெறுவது என்பது முடியாத விஷயம். எனவே கண்டிப்பாக அவர்கள் ஓட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான். வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கூட ஓட்டர் கருத்து கணிப்பு கூட கருத்து கணிப்பு சாதகமா இல்லையே. 39 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது நீங்க அதாவது கருத்து கணிப்பு என்பதை விட கருத்து திணிப்புகள். எனவே அந்த கருத்து திணிப்புகள்லாம் வந்து எவ்வளோ காலத்தில் வந்து பொய்யாக்கப்பட்டதெல்லாம் தெரியும். ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட வந்து தேர்தலுக்கு நாள் இருக்குது. கண்டிப்பாக அது பொய்யாகி கண்டிப்பாக ஒரு மகத்தான வெற்றி வந்து நாங்கள் பெறுகின்ற வகையில் தான் நிச்சயமாக வந்து அந்த சூழ்நிலை அமையும். இது வந்து அண்ணாமலை வந்து உங்களை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு கூடிய நிலை தான் தொடர்ந்து நீடிக்குது.
முன்னாடி கூட்டணியில் இருந்த போதும் சரி, இப்போ கூட்டணியில் இல்லை, கூட்டணி விட்டு வெளியே வந்து வரதும் சரி, தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய என்ன காரணம் அது? இல்லைங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 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 தோழமை என்ற அடிப்படையில் அந்த ஒரு கூட்டணி தர்மத்தை நாங்கள் கடைபிடித்தோம். ஆனால் திரு அண்ணாமலை கடைபிடிக்கலையே. திரு அண்ணாமலையை பொறுத்தவரை அவரை தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு அது அவங்களுடைய கட்சி விஷயம். அவரை முன்னிலைப்படுத்துகிறாரோ இல்லை பிஜேபி முன்னிலைப்படுத்துகிறாரோ. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய நாங்கள் போற்றி தெய்வமாக வணங்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு பார்த்தா பேரறிஞர் அண்ணா, அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதே போல் புரட்சித் தலைவர் அம்மா. அவர்களை வந்து ஒரு விமர்சனம் செய்வதை எந்த தொண்டனை ஏற்றுக்க மாட்டான். எந்த தொண்டனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் கண்டிப்பாக வந்து எப்படி வந்து எங்கள் கட்சி இருக்கு. அதனால தான் வந்து ஒரு தீர்மானம் வந்து தலைமை கழகத்தை இதய மாளிகையில் வந்து ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து ஒரு கூட்டணி இல்லை என்பது வந்து அன்றைக்கு தீர்மானமாக அறிவிக்கப்பட்டது. எனவே அது வந்து எப்போதுமே என்ற அடிப்படையில் தான் வந்து அதை தெளிவுபடுத்திருக்காரு. நம்முடைய பொதுச்செயலாளர் தெளிவுபடுத்தியிருக்காரு. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்தவரை வந்து ஒரு எப்படி வேணாலும் குட்டிக்கரணம் போடலாம், ஸ்டண்ட் அடிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து கண்டிப்பாக மக்கள் மனதில் வந்து எப்போதுமே நிலைத்திருக்கின்ற ஒரு இயக்கம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் சரி, அதேபோல் 2026லையும் சரி பெரிய அளவுக்கு அம்மாவுடைய அரசு மீண்டும் வந்து ஆனால் எடப்பாடி தலைமையில் நிச்சயம். மண்குதிரைக்கு வீணான ஆசைகள், அது அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? அதான் மண்குதிரையை நம்பி போகிறவங்க கதை அவ்வளோதான் அது. அதனால் அது வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா அது அந்த பொம்மலாட்ட குதிரைகள்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குதிரைகளை வச்சு போடுறாங்க. இப்போ கூட என்னமோ சொன்னாங்க 17 பேர் தேடி கிடி பிடிச்சி பிடிச்சி நானும் தேடி பார்த்தேன். எப்போ வரும் 1982லையும் அவங்க திமுகவுக்கு போயிட்டு அப்புறம் கட்சி மாதிரி திரும்பி போனவங்க. அப்புறம் நம்ம அருமை நண்பர் சின்னசாமி அவர் எங்கேருந்து வந்தார்? அவர் காங்கிரஸ்லேருந்து வந்தார், அம்மா சேர்த்தாங்க, திரும்ப வந்து அவருக்கு அந்த உணர்வு வந்து உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நம்ம சகோதரி இருக்க அருள் சகோதரி கிட்டத்தட்ட அவங்களுக்கு 60 வயசு, சாரி 52 வருஷம் வந்து அரசியல் சர்வீஸ். ரத்தம் வந்து அதிமுக ரத்தம், எங்கள் ரத்தம்லாம் அதிமுக ரத்தம். பாருங்கள், எல்லா ரத்தம் அதிமுக ரத்தம். இது ஒருபோதும் மாறாது. அப்போ இடையில் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி இடையில தான் போயிடுவாங்க. அதனால் இந்த 17 பேரை வச்சு ஒரு மாயை, அதான் ஒரு மாயை கிரியேட் பண்ணோம். பாரு எவ்வளோ பேர் வந்து நாங்கள் பிடிச்சோன்னு. எவ்வளோ பேர் பிடிச்சோன்னா போய் இப்போ இவர் நம்ம ஆளுநர் ரவி கிட்ட போய் இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுப்பாரு. இப்போ வந்து கவர்மெண்ட் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த 17 பேரை வச்சு அப்படிதான் இப்போ வந்து அமைச்சர் அவர் அமைக்க முடியும். அப்படிதான். அதெல்லாம் வந்து ஒருபோதும் வந்து தமிழ்நாட்டில் வந்து சரி, இந்த பிஜேபியும் சரி, தேசிய கட்சிகளுக்கும் சரி, தமிழ்நாட்டில் அதோட க்ளோஸ் தான். இனிமேல் பொறுத்தவரை அதிமுக தான் எதிர்காலம். இல்லை, அது இப்போ அதுதான் சொல்கிறேங்க. இப்போ ஏங்க நீங்கள் அவர் வந்து அதில் வந்து 1 எடுத்துருங்க, மீதி என்ன இருக்குது? 2 அதுதான் வரும் அவருக்கு. சரி சார், இன்னும் ஒரு எலெக்ஷன் நெருங்கின இந்த சூழ்நிலையில தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களுடைய சைட்ல இருந்து இன்னும் ஏடிஎம்கே 10 நாள்ல முடக்கப்படும் ஏங்க, முதல்ல வந்து அவருக்கு கரை வேஷ்டி கட்டுறதுக்கே அந்த தார்மீக உரிமை போயிடுச்சு. அதிமுக வேஷ்டி கட்டுறதுக்கு உரிமை இல்லை. அதிமுக பற்றி பேசுறதுக்கு அவருக்கு என்ன ரைட் இருக்கு? அதனால அவர் பெருசாவே எடுத்துக்க வேணாம். சரிதாங்களா? சேர்ந்துருவோம் நாங்கள் மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருப்போம், அப்படி அதுக்கு சம்மதிக்கல அப்படின்னு சொன்னா அவர் எடப்பாடி பழனிசாமியை வெளியே எடுத்துட்டு நாங்க அனைவரும் இணைஞ்சிருவோம், 40 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம், இல்லை 40 தொகுதியில் டெபாசிட் கூட கிடைக்காது பேசினது. ஏங்க, அப்போ அவரை பொறுத்தவரை வந்து இப்போ பிஜேபியுடைய அடிமைகளாக இன்னைக்கு ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஏன்னா பிஜேபி இப்போ முடுக்கி விடுது, இப்படி பேசு அப்படி பேசுன்னு, புரியுதுங்களா? அதனால வந்து ஒரு கரை வேஷ்டி கட்டுறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படி ஆயிப்போச்சு. இன்னைக்கு அதிமுக தொண்டரும் கிடையாது. இப்போ அப்படி இருக்கிறவங்க கட்சிக்கு, எங்கள் கட்சிக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு பிதற்றல்னு சொல்லலாம். சரிதானா? பிதற்றல் இல்லை உளறல்னு எடுத்துங்க. அப்படிதான் வந்து பொதுமக்களும் தமிழ்நாட்டு மக்களும் தொண்டர்கள் எடுத்துப்பாங்க ஒழிய வேற வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை வந்து பெருசாக யாரும் பொருட்படுத்துறதா இல்லை.
அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எதிர்பார்க்கணும், அது எந்த மாதிரி இருக்கும்? நீங்கள் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இப்போ எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதன் பிறகு வந்து பூச்சாரி இறுதி பண்ணிவிட்டு அதன் பிறகு பூச்சாரி வெளியிடுவார். அப்போ நீங்கள் இந்த கருத்து கேள்வி நான் சொல்கிறேன். எத்தனை தொகுதிகளில் அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? என்னங்க? கூட்டணிக்கு தமிழகத்தில் எத்தனை தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு முழுமையாக வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா. கூட்டணிக்கு உங்களுக்கு என்ன யார் வரக்க வாய்ப்பு இல்லை? அதுக்கு டைம் இருக்குங்க. எங்கள் தலைமையிலான கூட்டணி இல்லையா, எந்தெந்த கட்சிகள் எங்கள் கூட்டணியில் எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு அங்கம் வைக்குதுன்னு சொல்லிட்டு அப்ராப்பரேட் டைமில் எங்களோட கட்சியும் அதே போல் எங்களோட பொதுச்சாளரும் வெளியிடுவார். அப்போ உங்களுக்கு தெரியதான் வரப்போகுது. அது ஒன்றும் ஒரு வருஷம் கிடையாது, 3 மாதம் கிடையாது, ஒன்றும் என்ன மிஞ்சி போனால் ஒரு மாதம் இல்லையா, 1 month. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அவ்வளோதான், பொறுத்திருந்து பாருன்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? அதனால் மகத்தான வெற்றி பெறுவோம். இலக்கு எங்களுக்கு வந்து 40. அந்த 40 பிடிப்பது எங்களுடைய இலக்கு. சார், ராணுவ கட்டுப்பாடோட இருந்த கட்சி நம்ம கட்சி இப்பவும் அப்படித்தானே இருக்கு. ஆனா நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க இப்போ அப்படிதானே ஒவ்வொருத்தரும் சார், ராணுவ கட்டுப்பாடோட இருந்தது ரைட், இப்பவும் இருக்குது ஓகே. ஆனா இப்ப நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பேசுறதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில பொதுவா ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது. ஒண்ணுமே அதிருப்தி இல்லைங்க. 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கிற மாபெரும் இயக்கம். இன்னும் அதிருப்தி இருக்கு? கட்சியில் ஒரு அதிருப்தி இல்லையே. இன்னைக்கு நீங்க ஒரு மாவட்டம் எங்க கூட வந்து பாருங்க எந்த அளவுக்கு எழுச்சியா இருக்குன்னு. ஸோ இங்கேயும் பாருங்க நீங்க எந்த அளவுக்கு எழுச்சியா இருக்குன்னு. இப்போ இந்த மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இப்போ போன தடவை எப்படி இருந்தது? 2.5% தான் எங்களுக்கும், 2.7% தான் யாருக்கும், திமுகவுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமே. பெரிய அளவுக்கு வித்தியாசம் கிடையாது. இப்போ இந்த மாவட்டத்திலே 10 சட்டமன்ற தொகுதி, 10 சட்டமன்ற தொகுதியில் வந்து 5 பிடிச்சிருக்கோம். நாங்கள் 5 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் பிடிச்சிருக்கோம். மீதி 5லையும் பார்த்தீங்கன்னா சொற்ப ஓட்டுகள் தான். அது 300 ஓட்டு, 5000 ஓட்டு. அது திருமதி ராஜலட்சுமி எவ்வளோ 5000 5000 ஓட்டு. அவங்க நம்ம முன்னாள் அமைச்சர் 5000 ஓட்டு தான். அது தென்காசி 350. இப்படி தான் வந்து ஓட்டுகள் வந்து இதாச்சு. அதனால பொய் பிரச்சாரங்கள் இன்னைக்கு எடுபட போறதில்லை. அன்னைக்கு என்னன்னா பொதுவாக வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி வந்து அன்னைக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் வந்து அள்ளி வீசினாங்க. மக்கள் கொஞ்சம் நம்பினாங்க. அந்த மக்கள் நம்பினாலும் கூட வந்து அது ஒரு திமுகவுக்கு ஒரு மகத்தான வெற்றின்னு சொல்ல முடியாது. ஒரு ஜஸ்ட் மிஸ்ன்ற மாதிரி தான் அவங்க வந்து கேபினட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அது மாறி போச்சு தலைகீழ. இப்போ பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்லேருந்து, ஆசிரியர்லேருந்து, நெசவாளர்லேருந்து, விவசாயிகள்லேருந்து, தொழிலாளர்லேருந்து, மீனவர்கள்லேருந்து இன்னைக்கு தமிழ்நாடே போராட்டங்களமாகி எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், கற்பழிப்பு, கட்ட பஞ்சாயத்து, போதை தவழும் மாநிலம், இப்படி எல்லாம் சரளமாக நடக்கிற மாநிலம்னா தமிழ்நாடு தான். ஸோ நம்பர் 1 இந்தியாவிலேயே முதலிடம்னா கடன் வாங்குற அதில் முதலிடம் பெற்றது தமிழ்நாடு. அது அந்த பெரிய அளவுக்கு அவங்க வந்து சாதனை புரிஞ்சுருக்காங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 8 லட்சம் ஆச்சா? ஓகே, 8 லட்சம். நான் அதுக்கு கணக்கு சொல்கிறேன். 2000 எங்கிட்ட ஸ்டாட்டஸ் இருக்குங்க, எங்கள் நிதியமைச்சர் தெரியாது இருக்கு. 2010-11 திமுக போகும்போது 1 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் எடப்பாடியார் காலத்திலேயோ அம்மா காலத்திலேயோ மொத்தமே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி. அப்போ 4 லட்சம் கோடி. இப்போ இவங்க வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த 30 மாசத்துல 3 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. 3 லட்சம் கோடி 30 மாசத்துல. இப்போ 2011 21 வரல எத்தனை லட்சம் கோடி? 3 லட்சம் கோடி தான் நாங்கள் வந்து வாங்கினது. அப்போ வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகம் பண்ணுறாங்க, குழுக்கள் போட்டாங்களாம், பெரிய அளவுக்கு கருத்துக்கள் வரவேற்றாங்களாம், ஒன்றும் காணா. தேனும் பால் ஆரோடுனாங்க, சாக்கடை நீரும் குண்டு குழிமா இருக்குதான். பாருங்க திருநெல்வேலியில் இப்போ இந்த ரோடு வந்தேன், எப்போ வந்தாலும் இப்படி தான் தூசு தும்முமா இல்லையா, ஒரு மாநகராட்சி இயங்குதான்னு தெரில, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் நீங்களாம் எடுத்து போட மாட்டீங்களா? நான் வந்து பார்த்தேன் இந்த ரோடில், பார்த்தா அந்த அளவுக்கு ஒரே தூசும் தும்முமா இருக்குது. ஒரு மணல் கூட எடுக்கல சாலையில், அப்படி இருக்குது. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியிலிருந்து எதுவுமே கிடையாது இன்னைக்கு. அதனால சட்ட ஒழுங்கு எல்லாம் பாதிப்பு இருக்கிற நிலையில கண்டிப்பா மக்கள்லாம் அதை உணர்ந்திருக்காங்க. ஓகே, அதான் இப்பதான் நம்ம போச்சல் தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப அதான் நீங்க எங்கெங்கெல்லாம் போனீங்களோ அங்கெல்லாம் எவ்வளவு முதலீடு வந்தது, எவ்வளவு எம்ஓஐ சைன் பண்ணீங்க, எம்ஓஐ சைன் பண்ணி இப்ப எவ்வளவு எக்ஸிக்யூட் ஆச்சு, அதெல்லாம் நீங்க சொல்லுங்க தான் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த அடிப்படையில் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து அதெல்லாம் வெளிப்படையாக வந்து வெள்ளரிக்கை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அதான் முதலீடு செய்யவா இல்லை முதலீடு ஈர்க்கவான்றது தெரியல, அதே தெளிவுபடுத்தணும். ஓகே.